நம்ம தாழ்ந்து போயிட்டோம்னு வைங்களேன், குறைஞ்சு போயிட்டோம்னு வைங்களேன், நம்மள திட்டுறவங்க, நம்மள பேசுறவங்க ஒரு வரைமுறையே இருக்க. தாவீது இருக்கிறது எந்த உயரம் தெரியுமா? ராஜ சன்னிதானத்துல தாவீது உட்கார்ந்து இருக்கிறான். சிமேய் என்றவன் வழிப்போக்கன். அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே நீ எல்லாம் பேசுறியா? இதே சூழ்நிலையில இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் இருக்கலாம். நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனா போறவங்க வர்றவங்க அத்தனை பேரும் என்ன குற்றப்படுத்துறாங்க, என்ன காயப்படுத்துறாங்க, என்ன அவ்வளவு தரக்குறைவா பேசுறாங்க. இவன் முன்னாடி எல்லாம் நான் தாழ்ந்து போவேன்னு கனவுல கூட நினைக்கலையே. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல மகளே, இல்ல மகனே, நீ கலங்காத. நீ இன்னைக்கு உன்னை சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேர் விரல் நீட்டினாலும், நிபச்சொல்லு சொன்னாலும், உன்னை ரொம்ப குறைவா பேசினாலும், ஒரு நாள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ராஜாவாக, ராஜாத்தியாக உன்னை மறுபடியும் வலம் வர பண்ணுவேன். மறுபடியும் அந்த தெரு வழியாய் உன்னை நடக்க பண்ணுவேன். மறுபடியும் அந்த சொந்தங்கள் மத்தியில உன்னை நிற்க பண்ணுவேன். மறுபடியும் அந்த கூட்டத்தின் மத்தியிலே நீ நிற்பாய். அன்றைக்கு உனக்கு விரோதமாய் பேசின அத்தனை நாவுகளும் வாய் திறக்க கூட முடியாத அளவிற்கு தங்களுடைய கைகளினால் அவர்கள் வாயை பொத்திக் கொள்ளுவார்கள். காரணம், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த நிபச்சொல்லை எடுத்து போட்டு பேசின அத்தனை வாய்களை பொத்திக் கொள்ளுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை என்னை மகிமையால் நிரப்புகிற கர்த்தர்.